வடசென்னையில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக ஆடியோ பரப்பிய பெண்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஆடியோவை தற்போது கேட்கலாம். இந்த பக்கம் திருவொற்றியூரில் குழந்தைங்க கடத்துகிற கும்பல் ஏதோ 15 பேர் வந்திருக்காங்களாம்ப்பா. ஒரு ஆள் மட்டும் மாட்டியிருக்காரு. ஒரு 11th படிக்கிற பையனா இல்லை 11 வயசு பையனான்னு தெரில. அந்த பையனை கடத்தி கொண்டுட்டு போயிட்டு ஏதோ கொண்டுட்டாங்க. பார்ட்ஸ் எல்லாம் விற்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆள் மாட்டும்போது கையில் ஒரு குழந்தை வேற இருந்திருக்கு. இன்னைக்கு வெள்ளையஞ்செட்டியார் ஸ்கூலில் ஒரு பொண்ணும், இங்கே ராஜாஜி நகரில் நேத்தி ஒரு பொண்ணும், சின்ன பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்க. என்ன ரீசன் என்னன்னு தெரில. குழந்தைங்க அங்கங்கே காணாமல் போகிறாங்க. பக்கத்தில் உள்ள கடைக்கு கூட தனியாலாம் பிள்ளைங்களை எதுவும் வாங்க சொல்லி அனுப்பாதீங்க. கொஞ்சம் டியூஷன் ஏதாவது போகிறப்ப பார்த்துக்கோங்கப்பா. நான் டோர் லாக் பண்ணிட்டு வரதுக்குள்ளே பாப்பா 2 பேரும் இன்ஸ்டிடியூஷன் போகிறதுக்காக 4:45க்கு மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் பின்னாடி தான் நடந்து வரேன். அந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு டோர் வச்ச மாதிரி ஒரு கார் வந்திருக்கு. பாப்பா கிட்ட பானிபூரி கடை காமிச்சு, இங்கே பானிபூரி வாங்கி தரேன் வான்னு கூப்பிட்டாங்க. 2 பேருமே பயந்துட்டு ரிட்டன் எங்கள் ஸ்ட்ரீட்கா என்கிட்ட ஓடி வந்தாங்க. நாங்கள் வர்றதுக்குள்ளே கார் போயிடுச்சுப்பா. அந்த 5 செகண்டில் அந்த காரை காணோம். நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு ஊர் தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். அவரும் செக் பண்ணி பார்த்தாரு. மெயின் ஸ்ட்ரீட்டில் கேமராவில் செக் பண்ணி பார்த்தா அந்த டைமுக்கு அந்த வண்டி மெயின் தெருவில் போயிருக்கு. நான் பார்த்துக்கிறேம்மா நாங்கள் சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஸ்கூலில் கரஸ்பாண்ட்கிட்ட பேசினாங்க. எந்த பாப்பாவையும் தனி அனுப்பாதீங்க, பேரண்ட் வர சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காங்கப்பா. ஈவினிங் என் பொண்ணுங்க ஹிந்தி டியூஷன் படிக்க பசங்க கிட்ட தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப அந்த ரோடே ரொம்ப இங்கே முருகன் கோயில் எல்லாருக்குமே தெரியும். முக்கால்வாசி ஜோதி நகர் முருகன் கோயில். அங்கே அவ்வளோ ஆளுங்க நடமாடுற இடத்துலையே குழந்தைங்களை அழகாக ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு விஷயங்கள் நடக்குது. அதனால் நம்ம பிள்ளைங்களை தயவு செய்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃபேக் நியூஸ் இல்லை, இது உண்மை. எங்கள் டியூஷனில் என் பசங்க படிக்கிற டியூஷன் சென்டரில் இருக்க பசங்களை தான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்கே அந்த ரோட்டில் நிறைய கேமராஸ் இருக்கும். அந்த கேமராவில் செக் பண்ணும்போது அந்த கார் அந்த இடத்துல இருந்து அங்கே மூவ் ஆகிருக்கு. அங்கே நின்று குழந்தைங்க கிட்ட பேசியிருக்காங்க. குழந்தைங்க கொஞ்சம் தூரத்தில் இருந்தனால ஓடி வர முடிஞ்சுது. அதனால் குழந்தைங்க பத்திரமா சேஃபாக இருக்காங்க. அதனால் நம்ம பிள்ளைங்களும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். சேஃபாக இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கிறேன். அதனால் எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம திருவொற்றியூரில் தான் நடந்திருக்கு. அதனால் நம்ம பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. சரியா? தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் பசங்களை. வடசென்னையில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதனை கேட்டோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. குழந்தைகள் கடத்தல் தொடர்பான ஆடியோ வெளியிட்ட பெண்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். வடசென்னை, திருவொற்றியூர், எண்ணூர், எர்ணாவூர் ஆகிய பகுதிகளில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக வெவ்வேறு சம்பவங்களில் நடைபெற்ற காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கடந்த சில நாட்களாக குழந்தைகளை கடத்தும் கும்பல் வந்துள்ளதாகவும் உடல் உறுப்புகளை திருடுவதாகவும் தவறாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருவொற்றியூர் பகுதிகளில் குழந்தையை கடத்தும் கும்பல் தன்னுடைய குழந்தைகளை பானிபூரி வாங்கி தருவதாக அழைத்ததாகவும் குழந்தைகள் ஓடி வந்து விட்டதாகவும் கூறி குழந்தையின் பெற்றோர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் ஆடியோ வெளியிட்டிருந்தார். இந்த ஆடியோவானது வைரலான நிலையில் காட்டு தீப்போல் பரவியது. சென்னை காவல் ஆணையரகத்தின் சார்பில் மக்கள் யாரும் இது போன்ற வீடியோக்களை நம்ப வேண்டாம் என்றும், இது போன்று நம்பகத்தன்மையற்ற சந்தேகத்திற்கு இடமான வீடியோக்கள் மூலம் வதந்தியை பரப்புவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆடியோ வெளியிட்ட பெண்களை ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட பெண்களிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.